கைஸ், இன்னைக்கு நம்ம மறுபடியும் என்ன கேம் வந்திருக்கோம்னா கிரிக்கெட் லீக் தான். நேற்று நான் வீடியோ போட்டதுக்கு ரொம்ப நிறைய வியூஸ் போயிருக்கு. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம மேட்சுக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட காசு இல்லை, அதனால் 2000க்கே போவோம். நான் ஏற்கனவே 6000க்கு ஒரு மேட்ச் போட்டேன், தோத்துட்டேன். அதனால தான் வீடியோ பண்ணல, மன்னிச்சிக்கோங்க. ஏண்டா எப்போ பார்த்தாலும் நீங்கள் டாஸ் வின் பண்ணி பவுலிங்கே எடுத்துக்கிறணும். எனக்கு பிடிச்சதே பவுலிங் தான். போய் பொறுக்கு போ, பாலை பொறுக்கு போ. பிடிச்சிட்டானே. நான் கூட 4-6 பறக்குன்னு பார்த்தேன். கீச்ச நாங்கள்லாம் தலைகீழாத்தையும் 6 தூக்குவேன். 6 தூக்கிட்டேன். எப்படி தூக்குனேன்? தலைகீழாத்தான் 6 தூக்குவேன். இப்போ நம்ம சைடாக தூக்குவோம். வரானே, குட் ஷாட். 6ன்னு பார்த்தேன், 4 தான் போயிருக்கு. பரவாயில்ல, 4 ரன் வச்சுருக்கல. நான் இந்த சைடு அடிக்கிறேன். வந்துட்டு சீக்கிரம் போடுறா பேலை. மறுபடியும் ஒரு நல்ல ஷாட்டுங்க. 4 பேருக்கு. சரி, இந்த ஷாட் நம்ம 6 தான் தூக்கணும். 6 தான் தூக்கணும். டேய் சீக்கிரம் போடுறா. நடக்க வைக்கிறானே. அம்மா அடி, சொன்ன மாதிரி 6 தூக்கணும்னா யாரு மனுஷாலு? நானே கொஸ்டின் கேட்டுக்கிட்டு நானே ரிலாக்ஸ் சொல்லிக்கிறேன். லே இவன் நடக்க வைக்கிறான். போ 4. அத்தனை 27 ரன்னு. 28 ரன் அடிச்சு வின் ஆகுடா. போடா, வின் ஆகிடுவியா? பார்ப்போம் யார் வின் ஆகுறான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வின் ஆகிட போகிறான். மெதுவாக மெல்ல போட்டு உடனே சச்சிக்குன்னு தெறிக்க விடணும் ஸ்டெம்பை. பாலே 3 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 2 தான். நம்ம கபில வச்சுக்கிட்டு போடுவோம். நேரம் நோ பாலாக போயிருக்க வேண்டியது. தப்பிச்சு விட்டேன். ஸ்வின்னிங்கில் போய் 1 பிச்சில் போச்சான். 5 ரன் 2 பால்களில். போல்டாகி தொலையாண்டா. எனக்கு வேறு ஓடி ஓடி வர முடியல. ஏ வெறியேத்துறானே. ஒன்று முச்சுடணும். ரன்னு ஓடி ஓடி உனக்கெல்லாம் கலக்கல. ஒரு 6-4 அடிக்க மாட்டியாடா? உனக்கெல்லாம் அடிக்க தரல. அப்படியே கேமுக்குள்ளே வரீங்க. அவுட் ஆகிட்டு கிளம்பு போ சும்மா. இன்னொரு வீடியோ பார்க்கலாம் கைஸ். பாய் பாய்.